கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழ செய்தது ஒட்டுமொத்த எருசலேம் மற்றும் யூதர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ, கேள்விப்பட்ட புறஜாதியார் மத்தியிலெல்லாம், குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள், இவர்கள் வட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது. பாருங்க, 11ஆம் அதிகாரம் யோவான் 45 முதல். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. யூதர்கள் பலர் விசுவாசித்தார்கள். 4 நாள் கழித்த பிணமாக இருந்து அழுகின நிலைக்கு சென்ற லாசரு உயிரோடு வெளியே வந்தது. துக்க வீடு களிப்பு வீடாக மாறிச்சு. கேள்விப்பட்டவர்கள், கண்ணார கண்டவர்கள் எல்லாருமே அநேகர் விசுவாசிகள் ஆனாங்களாம். இந்த தகவல் ஒரு எதிரி கூட்டம் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டே வர்றோம். அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இது என்ன நடக்குது, இது என்ன இப்படி விட்டுடலாமா, இது இப்படி விட்டால் என்ன ஆகிறது, நம்ம கதி என்ன ஆகும், ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, நாம் இந்த மக்கள் நடுவில் இருக்கிற ஒரு ஆளுகையை இழந்துருவோமே, இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ளே பயமும் திகிலும் உண்டானது. ஏற்கனவே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பிடிக்காமல் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பல சந்தர்ப்பம் தேடினவர்கள், இன்னைக்கு நேற்று கிடையாது. அதனால் அவங்க இவரை கொல்வதற்கான ஒரு தீவிர ஆலோசனையை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. 48. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். என்ன மாதிரியான ஒரு நல்ல நோக்கம் பார்த்தீங்களா? நியாயப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும், அவர் எழும்பக்கூடாது, அவர் பிரபலம் ஆகக்கூடாது. அவர் அப்படி எழும்பினால், அவர் பிரபலமானால் இவர்கள் அழிந்து விடுவார்கள். ஒரு விதத்தில் உண்மைதான். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோமர் நம்மை அழித்து விடாதபடி, ஜனங்களை அழித்து விடாதபடி, இப்பொழுது எல்லாருக்காகவும் சேர்த்து இந்த ஒரு மனிதன் கொல்லப்படுவது அல்லது பலியாவது நியாயம்தான். மரித்தோரிலிருந்து ஒருவர் உயிர்த்தெழுந்த அந்த விஷயமானது, குறிப்பாக லாசரு அவருடைய உயிர்த்தெழுதலானது அநேகரை விசுவாசிகள் ஆக்கின உடனே அவங்களுக்குள்ள பயம்னு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 16ஆம் அதிகாரம் லூக்காவில் 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அதாவது லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம் தான் இது. அந்த ஐஸ்வர்யம் என்னன்றாரு, லாசரு இங்கேருந்து பூமிக்கு போனான், என் சகோதரர்கள் ஆஹா செத்தவன் உயிரோடு நமக்கு ஒன்று சொல்கிறானே, நம்ம கேட்டுருவோம், நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னு நினச்சிருவாங்க, அதுக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்னதாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இல்லைப்பா, உயிரோடவே ஒருத்தன் போய் நின்று சொன்னாலும் அவங்களாம் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் நிஜமாகவே ஆண்டவர் லாசரு உயிர்த்தெழ செய்தது பரிசேயர், சதுசேயர், ஆசாரிய வட்டத்துக்கு இப்போ என்னாச்சு? ஆஹா, இந்த செய்தி பரவினால், இந்த ஒரு செயலால் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றி போயிடுவாங்க, நம்ம வியாபாரம் நடக்காது, நாம் இனி எதையுமே செய்ய முடியாது, ரோமர் மொத்தமாகவே நம்மையும் நம்ம ஜனங்களையும் சேர்த்து அழிச்சிடுவாங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. 49 யோவான் 11. அப்பொழுது அவர்களில் ஒருவன், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான்.
புது ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சிட்ட மாதிரி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு சேவிங் பிளான் சொல்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு இந்த திட்டத்தை நீங்களாம் யோசிக்கவே இல்லை. பாருங்க, அந்த இயேசு கொல்லப்பட வேண்டும், ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் மரிக்க வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு பலியாக வேண்டும் என்பது சரிதான். ஆனால் இவங்களுடைய அந்த திருக்கு மூளை இருதயம் இவர்கள் காப்பாற்றப்படவும் இவர்கள் லாபம் குறையாமல் வாழணுன்றதுக்காகவும் இந்த ஒரு வார்த்தையை அவன் சொன்னான். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ரொம்ப தீவிரமாக அவர்கள் ஆரம்பிக்கணும். 51 இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாயினபடியால் இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவர் வாயில சூழ்நிலைப்படி தப்பிக்க சொன்னார், தன் சுய லாபத்துக்கு சொன்னார். பார்த்தா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்களாம், ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. எல்லாருக்காகவும் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கத்தக்கதாகவும் இயேசு மரிக்க வேண்டும் என்பது. யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவன் தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். யோவான் 7:1. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகையை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். அப்போ தொடர்ந்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவை அவர் ஊழியம் தொடங்கிய காலத்திலிருந்து அவர் மிக பிரபலமாக பிரசித்தி பெறுற ஒரு சமயத்தில் இவர்கள் எல்லாரும், அந்த யூத மத தலைவர்களும், அங்கே ரோமருடைய கைக்கூலிகளைப் போல இருந்தவர்களும், சதுசேயர் ரோம ஆட்சியாளர்களோட அவங்க கைகோர்த்தவர்கள், அவர்களும் ஆண்டவரை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டான். எல்லாமே தேவனுடைய பிளான் தான். இது அப்படியே எப்படி கூடி வருதுன்னு பாருங்களேன். ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி பயணத்தை தொடர்கிறார். அவரை கொலை செய்யும்படியான திட்டம் தீவிரமாகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 11ஆம் மணி வேளைக்கு 11th அவருக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அடுத்து இவர் சிலுவையிலே நமக்காக மரிக்கப் போகிறார். 53 முதல் யோவான் 11. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாக யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவர் மறைந்திருந்தார் என்று தெரிகிறது. ஏன்? வேலை வரணும் இல்லை, பிதாவின் சித்தத்தின்படியான அந்த வேலை வரணுமா இல்லையா? எல்லாம் இந்த பூமியிலே கால நேரப்படி தான் தேவன் செய்வார். அதனால தான் நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு, காலமும் சமயமும் தேவ செயலும் அவர் கையில் இருக்கு. நீங்கள் பொறுமையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான எந்த ஒரு விஷயமும் காலத்தில் தேவன் செய்வார், உரிய சமயத்தில் செய்வார். ஏற்ற காலத்தில் அவர் செய்யும்படிக்கு அவருடைய கைக்குள்ளே அடங்கி பொறுமையாக இருங்க. ஆண்டவர் அந்த சமயத்தில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக வேறொரு இடத்துக்கு போயிட்டார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் இப்பொழுது எருசலேமை நோக்கி போகிறார். எருசலேம் பக்கமாக தன்னுடைய இறுதி பயணத்தை அவர் தொடருகிறார். கொஞ்சம் அந்த கொலை செய்ய துடித்த அவர்கள் கண்களுக்கு மறைந்து அவர் இப்பொழுது எருசலேமை நோக்கி எந்தெந்த ஊர் வழியாக, சமாரியா கலிலேயா நாடுகளின் வழியாக நடந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக மரிக்க வந்தார். ஆனால் அதை ரொம்ப துரிதமாக மனிதர்கள் எதிர்பார்த்தாங்க,
கொல்லணும்னு விரும்பினாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் தெரியுங்களா? உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் அதிகமாக விளைந்த உணவை, எவ்வளோ பழத்தை கொண்டு வந்து ஒரு வீட்டு வாசலில் ஒரு டேபிளில் வச்சுட்டு அதை எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துடலாம், நமக்கு அதிகமாகவே இந்த முறை விளைந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்கறதா வச்சுக்குவோமே. வாங்க வருகிறவர்கள் எல்லாரும் முண்டியடித்து கவிழ்த்து அவரையும் கீழே தள்ளி அவருக்கு காயம் வருகிற அளவுக்கு செஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். இலவசமாக அன்பாக தன் ஜனங்களுக்கு அதை கொடுக்க விரும்பின ஒரு மனிதனை பிடுங்கி அதை பறித்து எடுத்துக்கொண்டு அவரையும் காயப்படுத்துவது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன உதாரணம் தான் இது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக மரிக்க வந்த ஆட்டுக்குட்டி தான். அவர் பாடுகளை ஏற்று சுமந்து மனமு வந்து தன்னையே ஒப்பு கொடுக்க கையளிக்க வந்தவர் தான். கிருபாதார பலியாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த வலிவேதனை மிகுந்த ஒரு பயணத்தில் மனிதரோட கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, அவர்கள் முந்தி அவரை கொலை செய்யும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சி தேவ திட்டத்துக்கு முன்னால அதெல்லாம் ஆண்டவரை நிச்சயம் அவர் மனதுக்குள்ளே வேதனையை உண்டாக்கியிருக்கும் இல்லையா? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார், அவர் ஒரு மனிதனாக இருந்து பல சோதனை பல பாடுகள் பட்டு கூட அவர் எப்படி அதில் நடந்திருப்பார் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று புரியுது, அவருடைய இருதயமானது வியாகுலமாக வேதனையாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த பயணத்தில் 10 தொழுநோயாளிகள் இடைமறிக்கிறாங்க. அவர்களிலே ஒருவன் திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறான். 10 பேரும் சுகமாயிட்டாங்க. இந்த சம்பவம் அவர் போகும்போது நடக்குது. அது எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் மரிக்க போகிறார். அவர் நன்மை செய்து கொண்டே போகிறார். ஒரு பெரிய நன்மையை அவர் சிலுவையில் தன்னை பலியாக்குவதன் வழியாகவும் செய்ய போகிறார். இதில் மனுஷன் எப்படி இருப்பான்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மனுஷன் எப்படி இருப்பான்? 10 பேரில் ஒருத்தந்தான் நன்றி சொல்லுவான். அப்படி தான் இந்த சூழ்நிலை இந்த இறுதி பயணத்தில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. இந்த கோணத்தில் நாம் இதை பார்க்க மாட்டோம், ஆனால் இன்றைக்கி நம்ம இதை பார்க்குறோம். ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்காக சின்ன சின்ன உதவி செய்பவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லுகிறோம், வார்த்தையாலையாவது சொல்லிடுறோம், அல்லது அவர்களுக்கு திரும்ப ஒரு கைமாறாக கூட செஞ்சிடுறோம். ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நன்றி உணர்வோடு ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, அவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வாழுறோமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா அவருடைய பெருமைக்கா? இல்லை, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான். பல நேரங்களில் நாம் ஏதோ பண்ணி தான் தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும், நம்ம எல்லாம் துதிச்சா மட்டும்தான் அவருக்கு மகிமை உண்டாகும் நினைக்கிறோமில்ல. அப்படி நினைக்கவே கூடாது. நம் கையால் பணிவிடை செய்து அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்ன்ற இடத்துல தேவன் இல்லை. பூமியில் அவர் மனுஷனாக வந்தப்போ கூட சொல்லிட்டார் இல்லையா, நான் பணிவிடை கொள்ள வரலை, நான் பணிவிடை செய்ய வந்தேன். ஏத்தேன்ஸ் பட்டணத்தில் பவுலோட போதனையில் அவர் என்ன சொன்னார்? கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கீங்களே, முதல்ல கடவுள் இல்லைப்பா, உங்கள் கையால் பணிவிடை கொள்ளும்படிக்கு அவருக்கு அவசியமே கிடையாது. ஜீவனையும் சுவாசத்தையும் குடியிருப்பின் எல்லைகளையும் உங்களுக்கு வகுத்தவர் அவர். அவருக்கு நீங்கள் சோறு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், பால் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று செய்யணும், நன்றி சொல்லணும். அவர் செய்த உபகாரங்களுக்காக மறவாமல் நாம் நன்றி சொல்லணும். இன்றைக்கு இந்த உலகமானது இந்த நாட்களிலே ஆண்டவரின் பாடுகளை உருக்கமாக தியானிக்கிறது. ஆனால் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகிய நாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், அதற்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கிறோம்? இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சிந்திங்க. How grateful are we for the sacrifice of Jesus Christ? நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிறோம். அவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு உயிர்த்தெழுந்ததை நாம் நினைக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆனால் அதற்காக, அந்த பலிக்காக 10 பேரில் ஒரு ஆள் நன்றி சொல்ல வந்தான்ல, அந்த ஒரு ஆள் நீங்களா நானா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆண்டவர் இயேசுவின் இறுதி பயணம், எருசலேமை நோக்கிய பயணம், அவசரமாகவே அவரை கொலை செய்ய பல சந்தர்ப்பங்களை தேடினார்களப்பா. ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து 3.5 ஆண்டுக்குள்ளே பல முறை அவரை கொலை செய்துவிட மனிதர்களாக நாங்கள் யோசித்தோம், முயற்சித்தோம்.
ஆனால் அவர் உமது திட்டத்தின்படி கல்வாரி சிலுவையிலே அந்த கொல்கதா மேட்டிலே மரிக்க வேண்டும். அந்த தியாகத்தை நாங்கள் ருசித்து பாவங்கள் கழுவப்பட்டு உமது பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் நன்றி உணர்வு குறைவாக இருக்கிறது, அற்பமாக இருக்கிறது. நாங்கள் உமக்கு நன்றி சொல்வது குறைவாக இருக்கிறது. இப்பொழுது எங்களை திருத்திக் கொள்கிறோம், எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் பலிக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நன்றியுள்ளவர்களாக அந்த நினைவோடு எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.